டாக்டர்ஸ் நேரம் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வை தீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. நிறைய பேர் கேட்ட டவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா, தலை குளிச்சாலே சளி பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது டைரக்டா ஒன்றும் நமக்கு கோல்டோ காஃபோ வராதுங்க. தலை குளிக்கிறது நம்ம தலையில இருக்கக்கூடிய அந்த அழுக்க நீக்கிறதுக்கு. ஆக்சுவலா நம்மளுடைய தலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா செபாஷியஸ் கிளாண்ட் அப்படின்றது இருக்கு. அதுல இருந்து சீவம் வந்து செக்ரீட் ஆகும். இது என்ன பிசுக்கு, நீங்க தலையில என்ன வைக்கலனா கூட தலையில என்ன வச்ச மாதிரியே தோன்றது எதுக்கு தெரியுமா? அந்த விஷயம் சீவம்ன்ற அந்த செக்ரீஷன் நம்மளுடைய முடியோடைய அந்த ஃபாலிகல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக இயற்கையாவே நம்ம தலையில செக்ரீட் ஆகக்கூடியது. பட் இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அது ஒரு 2-3 டேஸுக்கு அப்புறமா அது அப்படியே ட்ரை ஆகி நம்மளுடைய ஸ்கேல்ப்ல அப்படியே அது படிஞ்சிடும். இது என்ன ஆகும்னா, நீங்க தலை குளிக்கலன்னா அது அப்படியே நமக்கு ஸ்கேலியா வர ஆரம்பிச்சுக்கும், பக்கு பக்கா நமக்கு ஃபார்ம் ஆகும். இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நமக்கு டாண்ட்ரஃப் தொந்தரவு ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி இதனால நமக்கு இந்த அழுக்கு சேர சேர நமக்கு பெயினோ அந்த பொடுகோ அதிகமாகிறதுக்கு இதுதான் காரணம். அப்போ நீங்க தலை குளிச்சு தானே ஆகணும். வாரத்துல 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது நம்மளுடைய உடல் சூட்டை தணிச்சு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி நம்மளுடைய ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த தலை குளிக்கிறது ஒரு பெரிய பங்காவே இருக்கு. நம்மளுடைய உடல் வெப்பமானது அந்த ஹீட்டோடைய லெவல் ஜாஸ்தி ஆச்சுன்னு வைங்களேன், நமக்கு மென்டல் இரிட்டேஷன் இருக்கும், ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவோம், பித்தப்பையில கல்லு, கிட்னில கல்லு. ஏன்னா நமக்கு நீர் சத்து குறைஞ்சிட்டே வருது, தண்ணியும் குடிக்கிறது இல்ல, நம்ம இந்த மாதிரி தலை குளிக்கிறதும் இல்லை அப்படின்னா நம்மளுடைய உடல் வெப்பமானது அதிகமாகும் போது நம்மளுடைய ரத்தத்தோடைய பிஹெச்சும் வந்து அஃபெக்ட் ஆகும். அப்போ அதிகமான அமிலத்தன்மைக்கு போகும்போது பல நோய்கள் இதனாலேயே வாய்ப்பு வரும். ஸோ அப்போ அதை நம்ம சரி பண்ணணும்னா கண்டிப்பா வாரத்துல 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். இப்ப நம்ம டாபிக் வரலாம். நீங்க சொல்றது கரெக்டு, எனக்கு புரியுது மேடம். ஆனா தலை குளிச்சாலே எனக்கு சளி பிடிக்குது அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய தவறு என்ன? நம்ம தலை குளிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து இந்த ட்ரையர் யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அது நம்மளுடைய ஃபாலிகல்ஸ்ல அந்த ஹீட், ஒரு ட்ரை ஹீட், இட்ஸ் அ ரேடியன்ட் ஹீட் மாதிரி, அது ரொம்ப ட்ரையான ஹீட். அது நம்மளுடைய ஃபாலிகல்ஸை டேமேஜ் பண்ணும். நம்மளுடைய ஸ்கேல்ப்ல ரொம்ப அந்த ஈரப்பதம் எல்லாமே வந்து அது எடுத்துரும். ஸோ ஆர்டிஃபிஷியலான ட்ரையர் இல்லாம நேச்சுரலான ட்ரையர், வெயில்ல தலைய நல்லா காய வைங்க, நல்லா தோட்டுங்க. தலை குளிச்ச உடனே படுக்காதீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்ன வார்த்தை, நம்ம தலை குளிக்கிறதுனால சளி பிடிக்கிறது இல்லை. பட் இன்டைரக்டா என்ன ஆகும்னா, நம்மளுடைய உடல் வெப்பநிலை ரொம்ப குறையும் போது நமக்கு வந்து இந்த ரைனோ வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வைரஸ் அட்டாக் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் ஜாஸ்தி. அந்த ரைனோ வைரஸ்னாலதான் நமக்கு கோல்டு வரும், ஃபீவர் வரும், இல்ல இந்த இருமல் வரும். ஸோ இப்போ இந்த ரைனோ வைரஸ் டெம்பரேச்சர் கம்மியாகுது. இப்போ நம்ம உடல் சூட்டு கம்மியாகிறதுக்காக தான் தலை குளிக்கிறோம். ஆனா அந்த நேரத்துல நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவா இருக்கட்டும், நம்ம சாப்பிட்ற நம்ம குடிக்கிற தண்ணியோடைய டெம்பரேச்சரா இருக்கட்டும், நம்மளுடைய உடலுடைய வெப்பத்தை சரி செய்யக்கூடிய மனநிலையா இருக்கட்டும், இப்படியெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் தான் நமக்கு அது சளியோ இல்ல இரும்பலோ கொண்டு வரதுக்கு காரணமாவே இருக்கு. அப்போ தலைய நல்லா தோட்டணுமா? அடுத்தது நம்ம தலைய உடனே கொண்டை போட்டுட்டு படுத்து தூங்குறத அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா தலை சரியா காயல அப்படின்னா அந்த நீரானது நமக்கு சைனஸ் கேவிட்டிஸ் இருக்குல்ல, அங்க அந்த நீர் தங்கி நமக்கு சைனஸ் பிரச்சனைய அதிகமாக்கும். அப்போ மூக்குல இருந்து தண்ணி, ரைனைஸ்ன்னு சொல்லுவோம், மூக்குல இருந்து சளி ஒழுகிட்டே இருக்கும், தலைவலி ஜாஸ்தி இருக்கும், தும்மல் அதிகமா இருக்கும். ஸோ முகத்துல இந்த இடம்லாம் நமக்கு வலியோ ஒரு ஹெவினஸையோ கொடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தலை குளிச்சுட்டு தூங்குறதுனால. அப்போ நீங்க ஆக்டிவா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது எண்ணெய் தேய்ச்சிட்டு நீங்க அப்படியே விட்டுறக்கூடாது. நிறைய பேருக்கு என்ன பழக்கம் தெரியுமா? நைட்டு எண்ணெய் வைப்பாங்க, காலையில தான் குளிப்பாங்க. அது ரொம்பவே தப்பு. ஆக்சுவலா இவ்வளோ டியூரேஷன்ல நீங்க இந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா அது தேங்காய் எண்ணெயா இருந்தா பரவாயில்ல.
நீங்க நல்லெண்ணெய நைட்டு வச்சுட்டு காலையில குளிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா சளி பிடிக்கும். ஏன்னா இந்த 12 மணி நேரம் நம்மளுடைய உடல் வெப்பம் கம்மியாயிட்டே வரும்போது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு, நம்ம அந்த வைரஸுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறோம். இல்ல ஏதோ ஒரு டஸ்ட் ஏதோ ஒரு ட்ரிகர் நமக்கு வருது அப்படின்னா கண்டிப்பா நமக்கு கோல்ட் ஆகும். அப்ப என்ன பண்ணணும், நீங்க குளிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தலைக்கு எண்ணெயை வச்சு நல்லா மசாஜ் பண்ணி ஒரு 10 நிமிஷமாவது வெயில்ல உட்காந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சிங்க அப்படின்னா ஒரு முழுமையான ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ தலை குளிக்கிறதுனால எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே விஷயத்த நம்ம எந்த ப்ரொசீஜர்ல பண்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, சோ நீங்க அப்ப நைட்டே தலையில வைக்கிறீங்கன்னா தேங்காய் எண்ணெயை வைங்க. அதுவும் கொஞ்சமா வச்சா போதும். நிறைய அப்படி வழியிற அளவுக்கு வச்சிங்க அப்படின்னா உடனே குளிச்சிடுங்க. நீங்க தலையில எண்ணெய் வச்சு 1 மணி நேரமாவது தலையில எண்ணெய் இருக்கணும் அட்லீஸ்ட். இப்போ சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு ஏற்கனவே, எனக்கு வீசிங் தொந்தரவு இருக்கு, அப்படி இருக்கும் போது தலை குளிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அந்த மாதிரி நேரத்துல கொஞ்சமா எண்ணெய லைட்டா ஹீட் பண்ணி அப்ளை பண்ணுங்க, நல்லா மசாஜ் பண்ணுங்க, இம்மீடியட்டா குளிச்சிடுங்க. ஸோ அதோடைய டியூரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும். லைக் ஒரு 1/2 hour தண்ணியில ஒரு 15 minutes இருந்தா கூட போதும், உடனே நீங்க குளிங்க. ஆனா பச்சை தண்ணியில குளிக்காதீங்க, வெந்நீர்ல குளிங்க. ஒரு வெதுவெதுப்பான தண்ணீரா இருந்தா பரவாயில்ல. ஜென்ரலாவே நம்ம தலைக்கு குளிக்கிற நீருடைய டெம்பரேச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கோல்டு வாட்டர்ல தாங்க குளிக்கணும். அந்த குளிர்ந்த நீர்ல நம்ம குளிக்கும் போதுதான் நமக்கு அது குளிச்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய ஸ்கேல்ப்ல இருக்கக்கூடிய அழுக்க அது ரொம்ப ஈஸியா வெளியேற்றி ஒரு ஃப்ரெஷ்ஷா அந்த கிளான்ஸ் எல்லாமே ஸ்டிமுலேட் ஆகி ஃபாலிகல்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆனா இந்த வெந்நீர்ல குளிச்சோம் அப்படின்னா அந்த நேரத்துக்கு நமக்கு சுகமா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த இறுக்கத்தோட நமக்கு ஒரு சிடேட்டிவ் எஃபெக்ட கொடுக்கும். அதாவது தூக்கம் இருந்துகிட்டே இருக்கும், சோர்வா இருக்கும். சோ தூக்கமே இல்லாம இருக்கிறவங்களுக்கு நம்ம வெதுவெதுப்பான தண்ணீர்ல குளிக்க வைக்கலாம். இப்போ குழந்தைங்களெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா கை குழந்தைங்களுக்கு நல்லா வெந்நீர்ல குளிக்க வச்சுட்டா பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா தூங்கிட்டே இருப்பாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சிடேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த உடம்பு வலி எல்லாம் நிவர்த்தி ஆகுறது. ஆனா ரெகுலரா நம்மளுடைய ஆக்டிவிட்டியும் நல்லா இருக்கணும், காலையில ரொம்ப ஆக்டிவாகவும் இரவு நேரம் தூக்கமும் நல்லா இருக்கணும், ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும், பாடி நல்லா டீடாக்ஸ் ஆகணும்னா தலை குளிக்கும் போது கோல்டு வாட்டர்ல. ஸோ அப்போ ஹாட் வாட்டர் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா சளி தொந்தரவு இப்ப இருக்கு, எனக்கு இப்ப வீசிங் பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்க வெந்நீர்ல குளிக்கலாம். அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா நம்ம தலைய தோட்டும் போது இப்ப நிறைய பேருக்கு என்ன பழக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இது ஷாம்பு அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சில நேரத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்புவா இருக்கட்டும், கண்டிஷனரா இருக்கட்டும், ஸோ இதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் நமக்கு ஒரு ட்ரிகர் ஃபேக்டராகவும் இருக்கும். அதனாலயும் நமக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்னால நமக்கு இந்த மாதிரி கோல்டு எல்லாம் வரலாம். ஸோ அப்போ ஷியக்காய் யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. அதை வீட்லயே நம்ம அரைச்சி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னமும் எஃபெக்டிவாவே இருக்கும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தலை குளிக்கிறது கோல்டு வராது. ஆனா அதுக்கான ஸ்பேஸ் என்ன என்ன என்வைரான்மெண்ட் நம்ம கொடுக்கறோம், எந்த மாதிரி உணவுகள் அப்படின்றத ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியா நம்ம தலை குளிச்சதுக்கு நீங்க நினைக்கலாம், நான் இன்னைக்கு தலை குளிச்சுட்டேன், நான் பாடி ஹீட்டை நான் கம்மி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தலை குளிச்சு அன்னைக்கு தயிர் சாதம் சாப்பிட்றது, மோர் சாதம் சாப்பிட்றது, இளநீர் குடிக்கிறது, நிறைய நீர் ஆதாரங்கள் எடுத்துக்கிறது, சில்லுன்னு தண்ணி குடிக்கிறது, இப்படியெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா கோல்டு ஆகும். நம்ம தலை குளிக்கும் போது அதுக்காக ஹீட் ப்ரொடியூசிங் ஃபுட்டு சாப்பிடுங்க நான் சொல்ல வரல. சூதனிங் டயட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய டீடாக்சிபிகேஷனை ரொம்ப ஈஸியா நம்ம உடம்புக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். எண்ணெய் அதிகமா இருக்கக்கூடாது, அதிகமான காரம் இருக்கக்கூடாது, அதே மாதிரி அதிகமான உப்பு இருக்கக்கூடாது. ஸோ பிளாண்ட் டயட்டா நம்ம இட்லி, இடியாப்பம், ரசம் சாதம், ஈவன் பாத்தீங்கன்னாக்கா நம்ம காய்கறி எல்லாமே எடுத்துக்கலாம். அதிகமா காரமோ புளிப்போ எண்ணெயோ உப்போ இல்லாத உணவா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாடிய அது சப்போர்ட் பண்ணி ரெஜுனேட் பண்றதுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். வாரத்துல ஒரு நாளாவது எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது நம்மளுடைய பாரம்பரியம், அதை நம்ம மிஸ் பண்ணிடாம ஆரோக்கியமா இருப்போம். இன்னும் நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.